ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மண்டே மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். நான் மார்னிங்கே வந்து ரைஸ் ஃபஸ்ட்டே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எப்போயுமே லாஸ்ட்டாக தான் வைப்பேன். ஸ்கூல்னால் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுருவேன், ஏன்னா அது பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் கோஸ் பொரியலும் தான் வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வெளியே நேட்டிவ் போயிட்டு வந்ததுனால லேட்டாக இருந்துச்சுனால சிம்பிளாக பண்ணிக்கலாமே, ஹெல்த்தியாகவும் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிள் மெனு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து கோஸ் பொரியலுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு கோஸு அப்புறம் வந்து பாசிப்பயிறு எல்லாம் போட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கொஞ்சம் சைட் பை சைடு வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து ராகி மால்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி மால்ட் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கப்பு வந்து தண்ணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ராகி சேர்க்கலாம். தண்ணியை வந்து 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ராகி சேர்த்துக்கணும். 4 ஸ்பூன் வந்து ராகி சேர்த்து நல்லா கிட்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து சைடில் வந்து கோஸ் பொரியலுக்கு வந்து தேங்காயும் சீரகமும் அரைச்சி போட்டாச்சு, அதுவும் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து ராகி மால்ட்டுக்கு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ராகி போட்டதுக்கப்புறம் ஒரு திக்கான ஸ்டேஜ் வரும் இல்லையா, ரொம்ப திக்காக இல்லாமல் செமி சாலிடாக வரும்போது நம்ம வந்து அதோட 4 ஏலக்காய் தட்டி சேர்க்கணும். கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லை ரொம்ப அடி பிடிச்சிரும், கட்டியாக சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்படி நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பசங்களும் சாப்பிட்டு போனால் வயிறு ஃபுல்லாக இருக்கும், பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு. இது வந்து டயட்டுக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாம், டின்னராகவோ பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு. நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிட்டிகிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ராகி மால்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, வீட்டில் ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை, அதனால் மக்கானா ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் வந்து சால்டட் பட்டர் போட்டுட்டு அதோட டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மக்கானாவையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணணும். மக்கானா வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம், குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இதில் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து பசங்க வந்து பாப்கார்ன் மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. இது சால்ட்டு, பெப்பர் எல்லாமே போட்டதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து இதோட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் சால்டட் பட்டர் போட்டதுனால அதிலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும், நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து கிரன்ச்சியாக இருக்கணும், அந்த முறுமுறுப்பு தன்மை தெரியணும். அதான் ஸ்டேஜ் இதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதுவும் மக்கானாவும் ரெடி ஆகிடுச்சு, ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து தயிர் சாதத்துக்கு வந்து சாதத்தை வந்து ஆற வச்சிட்ருக்கிறேன். ஆற வச்சுட்டு தான் தயிர் சேர்க்கணும், அப்போது தான் நல்லாயிருக்கும். இல்லை சூடாவோட தயிர் சேர்க்கக்கூடாது. அதனால் ஆறிட்டு இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து பிளாக் காஃபி வேணும்னு கேட்டிருந்தாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அவருக்கும் பிளாக் காஃபி வந்து ரெடி பண்ணிவிட்டு, பிளாக் காஃபிக்கு வந்து நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நாட்டு சக்கரை தான் சேர்ப்பேன் நான். இப்போ அவருக்கும் காஃபி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே ரைஸும் வந்து ஆறிடுச்சு. இதோடு நம்ம தயிர் சேர்த்து, நான் பாக்கெட் தயிர் தான், குழந்தைங்க ஃபஸ்ட்லேருந்தே பாக்கெட் தயிர் தான் வந்து பழகிட்டாங்க. வீட்டில் தயிர் ஊற்றிட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் பொமக்ரானட் போட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு வந்து ராகி மால்ட்டுக்கும் அவளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு நான் பேக் பண்ணுறேன். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து தயிர் சாதம், பொமக்ரானட் போட்டு, அப்புறம் வந்து மக்கானா ஃப்ரை, அப்புறம் வந்து கோஸ் பொரியல். இதான் இன்றைக்கி நான் பேக் பண்ண லஞ்ச்.